ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்ச் மாதத்தின் இந்த முதல் நாள் மாலை பொழுதிலே இந்த சோசியல் மீடியா மூலமாக தேவனுடைய சமூகத்தில் ஆங்காங்கே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒன்று கூடி வர கர்த்தர் பாராட்டி இருக்கிற அவருடைய அளவற்ற கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இருக்கிற இடங்களிலே நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்து நம்மை போதித்து உணர்த்தி நடத்த வேண்டிய வழியிலே தேவன் நம்மை நடத்தி அருளும்படி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ராஜா உம்மை துதிக்கிறோம். ராஜா உம்மை துதிக்கிறோம். ராஜா உம்மை துதிக்கிறோம். ஏசையா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் தெய்வமே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 2 மாதங்கள் கண்ணின் மணி போல எங்களை காத்து தம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே எங்களை மறைத்து ஆபத்துகளுக்கும் விக்கினகங்களுக்கும் எங்களை விலக்கி ஆண்டவர் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிற உம்முடைய மாசற்ற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஹோராபா ஷகாடா ரிமானா ராகா தடாலா ராபாலா ராகா தடா ராபா. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உதவியை நாங்கள் நாடி உங்க பிரசன்னத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் கர்த்தர். இந்த மாலை வேளையில இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பொறுப்பெடுப்பீராக. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய சிலுவையின் இரத்தத்திற்குள்ளாக ஆண்டவர் எங்களை மறைத்து கொள்ளுவீராக. ஆண்டவர், நாங்கள் இந்த நேரத்தில் பாடுகிற பாடல்கள், ஜெபங்கள், ஆராதனைகள், நாங்கள் தியானிக்க போகிற வேத வார்த்தைகள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்ற வார்த்தையின்படி எங்களை கடந்த நாட்களிலே எங்களுக்கு மறு உத்தரவு அருளி எங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த 3வது மாதத்திலும் உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். என்னை தேடுங்கள் என்று சொன்ன கர்த்தாவே, நாங்கள் உம்மை தேடி வருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடி வருகிறோம். உம்முடைய சிலுவையின் இரத்தத்திற்குள் ஆண்டவர் எங்களை மறைத்து கொள்வீராக அப்பா. பலப்படுத்துவீராக. தாழ்த்தி உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற, ஜெபிக்கிற, தேவ வார்த்தையை தியானிக்கிற இந்த நேரங்களிலே உம்முடைய பலத்த பராக்கிரமும் மகிமை எங்களுக்கு வெளிப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உங்க பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை பாடி துதிப்பதின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆகவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு அவர் விடுதலையையும் ஜெயத்தையும் தருவார்.
பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே இந்த மார்ச் மாத வாக்குத்தத்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல, அவர் ஒருபோதும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசப்படுகிறதான தேவன். அவரை ஆராதிக்கிறதான எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். உற்சாகமாய் சேர்ந்து பாடி ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் நாம் செபிக்கிறதற்கும் அதிகமான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வாராக. உற்சாகமாய் சேர்ந்து பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். உற்சாகமாய் சேர்ந்து பாடி, நன்மையும் கிருபையும் எங்களை நிச்சயமாய் பின்தொடர்ந்து வரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கிரியை செய்ய நீர் போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு பாடுவோமா? நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம்,
கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தனையாக நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. ஆமென். அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆபிரகாம் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் உண்மையாய் கை கொள்ளும் பொழுது, உண்மையாய் அதை விசுவாசிக்கும் பொழுது, ஆமென், கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆமென், யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டம், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயந்து போன நிலைமைகள் இருக்கலாம். ஆமென். யாக்கோப்பு வனாந்தரத்தில் தனித்து போய் தன்னுடைய சகோதரருக்கு பயப்பட்டு போன நாட்கள் இருந்தது. ஆனால் அதே யாக்கோப்பை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த பயந்து கொண்டிருந்ததான யாக்கோப்பை பார்த்து தான் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் இருக்கலாம். ஆமென். கர்த்தர் நமக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, ஆமென், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். அந்த விசுவாசத்தோடு கூட ஒரு புதிய பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பயமில்லையே, 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 எங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஆதரவாய் நீர் இருக்கிறதுனால எங்கள் கேடகம், எங்கள் மகிமை, எங்கள் துருகம் எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடி, பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் கீதமும் மானீர், என் ரட்சிப்பும் மானீர், என் ஜீவனின் பலனானவரே, என் கீதமும் மானீர், என் ரட்சிப்பும் மானீர், என் ஜீவனின் பலனானவரே, என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர், அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர்,
நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிர செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழியச் செய்து என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஆதரவா இருக்கிறதுனால எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நீர் எங்களுக்கு கேடகமாய், நீர் எங்களுக்கு சகாயராய், நீர் எங்களுக்கு ரட்சணிய கும்பாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து இன்னொரு பாடல் கூட சேர்ந்து பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஒன்று நல்லா நாம் தெரிஞ்சுக்கணும், கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே விசேஷித்தவர்கள் தான். ஹல்லேலூயா. யாக்கோபு கர்த்தரை சார்ந்து கொண்டார், ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்து கொண்டார், ஈசாக்கு கர்த்தரை சார்ந்து கொண்டார். ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது 100வது வயதில் கர்த்தர் தாம் சொன்ன காரியங்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்தார். ஆமென். ஈசாக்கு கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது ஆமென் வனாந்திரத்தில் ஆமென் மழை பெய்யாத அந்த இடத்துல ஆமென் அவன் விதை விதைத்த பொழுது 100 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஆமென். யாக்கோபு கர்த்தரை விசுவாசித்தார். ஆமென். வனாந்திரத்தில், பெயர்சபா வனாந்திரத்தில் தலை சாய்த்திருந்ததான இடத்துல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். நான் மறுபடியும் இதே ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வருவேன். நான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வருகிற வரையிலும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனாகிய உன்னுடைய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆமென் அன்றைக்கு யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்றைக்கு ஒருவேளை நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை அவரையே தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது நாம் எப்பொழுதும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நாம் வித்தியாசமானவர்கள். ஆமென். எல்லா இடத்துலையும் சுற்றி பஞ்சம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வீட்டில் ஆமென் கைப்பிசைகிற மாவாகட்டும், எண்ணெயாகட்டும், கலசத்தின் எண்ணெயாகட்டும், கைப்பிசைகிற மாவாகட்டும் ஒன்றும் குறைக்கப்படாது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருப்பதினால். அந்த விசுவாசத்தோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கைகளை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடி
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமாக அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமாக அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே, ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமென். எதினால் எஸ் லார்ட், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில கசப்புக்கள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே, ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே.
அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், காவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் லார்ட், நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். ஆமே, நாங்கள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணத்தக்கதா எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எங்களை விசாரிக்கிற தகப்பன், எங்களை போஷிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான தேவன். ஆமே, நம்மை நடத்துகிறவர், நம்மை விசாரிக்கிறவர், ஓ நம்முடைய கண்ணீர்களை துடைக்கிற பரம தகப்பன் நம்மோடு கூட உண்டு. ஓ ரபா ஷேகேலேபே சியாட்டலோரோ ரிகடகதாசி அல்டலாரலரா. கண்களை மூடி எங்களை நடத்துகிறவர் நீர் மாத்திரம் ஆண்டவர். ஓ மனிதர்கள் கைவிடப்படுகிறதான நேரங்களில், ஓ மனிதர்கள் நம்முடைய கரத்தை விடுகிறதான நேரத்தில், ஆமே நம்முடைய கரத்தை பிடிக்கிற ஒரு கரம் உண்டு. அது தேவனுடைய கரம், அது என் அப்பா இயேசுவினுடைய கரம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுடைய கரத்தை பிடித்து கொள்ளக்கூடாதபடி, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதபடி மனிதர்கள் இல்லையே. ஓ எங்களுடைய கரத்தை திடப்படுத்த கூடாதபடி மனிதர்கள் இல்லையே. ஆமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மகனே நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன், நான் உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னை நடத்துவேன், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரையிலும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஓ ஆமென். வனாந்திரத்துல ஓ மிருகங்கள் நடமாடுகிறதான, ஓ விஷ ஜந்துக்கள் சஞ்சரிக்கிறதான அந்த ஸ்தலத்துல ஆமென் எந்த ஒரு ஆமென் ஒரு எண்ணமும் இல்லாமல் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயத்தோடு கூட ஆமென் தான் போகிற இடம் அறியாதபடி ஒரு மனுஷன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். அந்த ராத்திரியில ஆமென் கல்லை வைத்து தலை சாய்த்து நித்திரை பண்ணுகிற பொழுது, ஓ கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு உண்டாகி ஆமென் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதான காரியங்களை வேதத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஒன்றுமில்லாத இடத்துல அவர் சகலத்தையும் உருவாக்குகிறதான தேவன், சகலவற்றையும் சிருஷ்டிக்கிறதான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம்னு சொல்லி கர்த்தரையே நம்ம நம்பும் பொழுது, கர்த்தரையே நம்ம சாரும் பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்தை நாம் பிடிக்கும் பொழுது அவர் நம்மை விசாரிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷேகே லேமே சியாட்டோரோ ரிகதடா ஹல்பிரகடகதாசி அல்டலாரலரே. Thank you Lord, thank you Lord. ஓரா பாஷேகேலே வேரியம் துனாலரா ஷகதுடா ஹல்பிரகடகதாசி அல்டலாரலரா. அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி வேதத்தில் அநேக நாமங்களை நாம் பார்க்கிறோம். ஓ எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடைய தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 கைகளை மேல உயர்த்தி அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே, 10000ங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, 10000ங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, உம்மை போல் யாரும் இல்லை, ஓ உம்மை போல் யாரும் இல்லை.
ஹல்லேலூயா. இயேசுவை போல யாரும் இல்லை. ஆமென். இன்றைக்கு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஆமென், அநேகர் தங்களுடைய தெய்வங்களை நாடி போகிறார்கள். ஆனால் ஒரு தெய்வம் நாம் இருக்கிற இடத்தை தேடி வருகிறவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 38 ஆண்டுகளாய் வியாதிப்பட்டிருந்ததான ஒரு மனுஷன் ஆமென், குளக்கரையில் படுத்திருந்தான். அவனை காப்பாற்ற ஒருவரும் வரவில்லை. எல்லாரும் தங்களுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஆமென். அந்த 38 ஆண்டுகள் பலவீனப்பட்டிருந்ததான அந்த மனுஷனை சுகப்படுத்தும்படியாய், அவனுடைய கட்டுகளை எல்லாம் அறுக்கும்படிக்காய் ஒரு தெய்வம் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவனை சுகப்படுத்தினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. எப்பேற்பட்ட நிலைமைகளா இருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் பலவீனப்பட்டு இருக்கிறேனே, சாவுக்கு ஏதுவான வியாதிகள் என்னுடைய சரீரத்தை ஆட்கொண்டிருக்கிறதே. இல்லை, அதற்கும் மேற்பட்டவர் ஒருவர் உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளையும் மாற்றி சுகப்படுத்துகிற ஒரு பரம தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. அவரை விசுவாசத்தோடு கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என் கட்டுகளை அறுத்த இயேசுவின் நாமம் எல்லா வியாதியும் நீக்கிடும் நாமம். என் பயமெல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமம் எல்லா வியாதியும் நீக்கிடும் நாமம். அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. 10000ங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. 10000ங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல் யாரும் இல்லை. எல்லாத்திலும் மேலா ஒரே ஒரு நாமம், எல்லா முழங்காலும் முடங்கிடும் நாமம். எல்லா நாவும் பாடும் இயேசுவின் நாமம், இடு இணையில்லா பரிசுத்த நாமம். எல்லாத்திலும் மேலா ஒரே ஒரு நாமம், எல்லா முழங்காலும் முடங்கிடும் நாமம். எல்லா நாவும் பாடும் இயேசுவின் நாமம், இடு இணையில்லா பரிசுத்த நாமம். கைகளை உயர்த்தி அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. 10000ங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. 10000ங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே. உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை போல, உம்மை போல் யாரும் இல்லை. எஸ் லார்ட், உம்மை போல் யாரும் இல்லை. என் கட்டுகளை அறுத்த, என் கட்டுகளை அறுத்த இயேசுவின் நாமம் எல்லா வியாதியும் நீக்கிடும் நாமம். என் பயமெல்லாம் மாற்றும்
இயேசுவின் நாமம் என்னை பலவானாய் மாற்றிடும் நாமம். என் கட்டுகளை அறுத்த இயேசுவின் நாமம் என் வியாதியை நீக்கிடும் நாமம். என் பயமெல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமம் என்னை பலவானாய் மாற்றிடும் நாமம். அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே, அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. 10,000ங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, 10,000ங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, உம்மை போல் யாரும் இல்லை. ஓ, உம்மை போல் யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. ஓ, உம்மை போல் யாரும் இல்லை. இயேசுவை போல உம்மை போல் யாரும் இல்லை. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. கைகளை மேல உயர்த்தி ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் இருக்கிற வீடுகளில் உயர்த்தப்படட்டும். எவ்வளவாய் அந்த இயேசு என்கிற நாமம் உயர்த்தப்படுதோ, நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற எல்லா மற்ற நாமங்கள், பிரச்சனையாகிய நாமம், கடனாகிய நாமம், வியாதியாகிய நாமம், ஆமென், தோல்வியாகிய நாமங்கள், ஓ சத்துருவனுடைய வல்லமைகளாகிய நாமங்கள், ஓ தேங்க்யூ லார்ட், கட்டுகளாகிய நாமங்கள் எல்லாம் தகர்ந்து விழும். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர், ஆமென், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேற்பட்டவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், சேரக்கூடாத ஒளிகளில் வாசமிடுகிறவர், மனிதர்கள் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவராகிய அதரிசனமான தேவனாகிய கர்த்தர், அவருக்கு முன்பாக எந்த ஒரு வல்லமைகளும் நிற்க முடியாது. ஓ, எல்லாவற்றிலும் ஆமென் உயர்ந்த நாமத்தை உடையவர். எல்லா முழங்கால்கள் முடங்கும், எல்லா நாவுகள் அறிக்கை செய்யும், அது இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய ஜீவியத்துல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலைகளை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். எஸ் லார்ட், நம்முடைய ஜனங்கள் மேல, ஆமென், இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு சௌக்கியம் உண்டாகட்டும். ஓ, இந்த
ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆளுகை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஓ நடு சாமத்துல பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்த பொழுது அவர்களுடைய கட்டுகள் கலண்டது. எஸ் லார்ட், உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஆமென், எல்லா ஜீவியத்துல காணப்படுகிற எதிர்மறையான சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் மாற்றி விடுதலைகளை கட்டவிழ்ப்பீராக. சகல கணம் சகல மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசு என்கிற நாம மாத்திரம் எங்களுடைய வீடுகளில் உயர்த்தப்படட்டும். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர், பரிசுத்தர். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில நீர் பிரியப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். மீதமான நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசுவீராக. எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். கர்த்தருடைய மன்னா வெளிப்படட்டும். அவர்கள் அதை புசிக்க புசிக்க அவர்களுடைய ஜீவியத்தில் ஒரு பலன், சுகம், ஆரோக்கியம், விடுதலைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனதார எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த மார்ச் மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. கரத்தை பிடித்து நீர் நடத்துவீராக. கர்த்தரே ஆதரவாக இருந்து நடத்துவீராக. எல்லா கன மகிமைக்கே செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமைக்கே செலுத்தி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலைகளை கட்டவிழ்த்து இருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம். ஆமென். கர்த்தர் நம்மை தம்முடைய வார்த்தைகளினால் திருப்தியாக்கி நம்மை பலப்படுத்துவாராக. அவருடைய வசனம் நம்மை பலப்படுத்தும். அந்த தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகப்படுத்துகிற தேவன். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது, அந்த வசனத்தை கேட்டு அதன்படி செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது பெரிய காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் கட்டவிழ்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாடல் ஆராதனை வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே தேவனை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே, இந்த மார்ச் மாதத்தின் இந்த முதல் நாளிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே நமக்கு ஏராளமான தேவைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். இது எப்படி ஆகும்? என்ன செய்ய போகிறோம்? எதை கொண்டு நாம் இந்த காரியத்தை சந்திக்க போகிறோம் என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை குறித்து நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம். இது என்னமாய் முடியும்? இது எப்படி ஆகும்? இந்த மாதத்தை நான் எப்படி கடந்து போக போறேன் போன்ற ஏராளமான கேள்விகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நம்முடைய கடைசி நம்பிக்கை ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது. நம்முடைய கடைசி நம்பிக்கை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது தான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் வீழ்ந்து போனதாக இதுவரை சரித்திரத்தில் எழுதப்படவில்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் எல்லாரும் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல எழும்பினார்கள். இன்றைக்கு அந்த நம்பிக்கையில, அந்த விசுவாசத்துல நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விசுவாசத்தோட ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. இந்த மார்ச் மாதத்தின் இந்த முதல் நாளிலே கர்த்தாவே,
நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் சூழ்ந்திருக்கிற நிலையில் எங்களுடைய கடைசி நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். தேவரீர், எங்களுக்கு ஒரு விசை இந்த காலத்துல நீர் இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களுடைய இயலாமைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களுடைய தடுமாற்றங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. என்ன செய்வது என்று தெரியாமல் அறியாமல் நாங்கள் வெளி பிதுங்கி போய் நிற்கிறதை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறீர். நீர் மாத்திரமே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையின் இந்த சூழ்நிலைகளிலே எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே எங்களை கை தூக்கிவிட முடியும் ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற அகோர சத்துருவினுடைய தந்திரங்கள், எங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற கொந்தளிப்புகள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரே. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். நாங்க இந்த மார்ச் மாதத்திலையும் காத்து நிற்கிறோம் அப்பா. எங்கள் வழிகளை எல்லாம் உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து காத்து நிற்கிறோம். எங்கள் காரியத்தை எல்லாம் உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து காத்து நிற்கிறோம். கர்த்தர் எழுந்தருளுவார், கர்த்தர் நியாயம் செய்வார், கர்த்தர் நீதி செய்வார் என்று சொல்லி பொறுமையோடு காத்து நிற்கிறோம் கர்த்தாவே. பொறுமையோடு காத்திருக்கிறோம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொன்னவரே, விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விபரீதங்களையும் பரலோகத்தின் தேவனே, கண்ணோக்கி பார்த்தருளும். என்னை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும், எங்களுடைய சிறுமையை நினைத்தருளும், எங்களுடைய மன கிளேசங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய மன கிளேசங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. அன்னாளை போல கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை நாங்கள் உம்மிடத்திலே ஊற்றுகிறோம். எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கள் மனக்லேசங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அருவருக்காமல் கூப்பிடும் போது முகத்தை மறைக்காமல் கேட்கிறவரே, எத்தனை பேர் தங்கள் முகத்தை எங்களை கண்டு மறைத்து கொண்டு போனாலும் எங்கள் உபத்திரவத்தின் நிமித்தம் எங்களை அற்பமாய் அருவருப்பாய் எண்ணினாலும் தூசித்தாலும் நானோ உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே,
நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வெட்கங்கள் மாறட்டும், எங்கள் தலை குனிவுகள் மாறட்டும், எங்களுடைய அவமானங்கள் மாறட்டும், எங்களுடைய நிந்தைகள் மாறட்டும், எங்களுடைய துயரங்கள் மாறட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தைகளும் துயரங்களும் அவமானங்களும் சிறுமைகளும் கண்ணோக்கி பார்க்கப்படட்டும். கண்ணோக்கி பார்த்தருளும், கண்ணோக்கி பார்த்தருளும். ஆண்டவரே, விக்கனகங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறேன். எங்கள் வாழ்வில் வருகிற எல்லா விக்கனகங்களும் எங்களை விட்டு விலகி போகட்டும். எல்லா துயரங்களும் உம்முடைய நாமத்தினால் மாறப்படட்டும். வியாதிகள் மாறப்படட்டும், கடன் பிரச்சனைகள் மாறப்படட்டும். தயவு கூர்ந்தருளும், கண்ணோக்கி பார்த்தருளும். ஆண்டவரே, நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறீர் என்ற உம்முடைய வேத வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை நினைவு கூற ஜெபிக்கிறோம். நன்மை செய்ய ஜெபிக்கிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் என் நினைவுகள் இருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. சிறுமையில் இருந்து, துயரத்தில் இருந்து, துக்கத்தில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து நீர் நிலைநிறுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களை அல்லல் தட்டாமல், எங்களை அருவருக்காமல், எங்களுக்கு தூரமாய் நின்று விடாதபடி உமது முகத்தை மறைக்காமல் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எங்கள் துயரத்திற்கு பதில் தாரும். எங்கள் நெருக்கங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். சத்துருவின் கைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். நான் அல்ல, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. எங்களை சூழ்ந்து வருகிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. எங்களுக்கு எதிராய் வருகிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் மீதிலோ என் கிரீடம் பூக்கும் என்று சொன்னீரே. எங்கள் மீது உம்முடைய கிரீடம் பூக்கட்டும். உம்முடைய நாமத்தினால் எங்கள் வாழ்வில் வெற்றி உண்டாகட்டும். துயரங்கள் மாறட்டும். இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய பலன் எங்களை தாங்கி நடத்தட்டும். உம்முடைய பலத்தால் இடை கட்டும். தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிறதற்கு எங்களுக்கு தேவையான கிருபையை தாரும், பலனை தாரும் கர்த்தாவே. சத்துவத்தை தாரும் கர்த்தாவே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் செயலாக்கங்கள், அவனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடங்கி போகட்டும். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா பிசாசின் தந்திரங்களையும் நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை எங்கள் எல்லையிலெல்லாம் தெளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் பங்கு கொள்றார்களோ அவர்கள் எல்லையிலெல்லாம் உம்முடைய இரத்தம் பூசப்படட்டும். சத்துரு விழுந்து போகட்டும். சத்துரு பின்னிட்டு விழுவானாக. உம்முடைய பிள்ளைகள் எங்கே எழும்ப முடியாமல் இருந்தார்களோ அங்கே எழும்பி நிற்கட்டும். அங்கே ஜெயம் கொள்ளட்டும். ஆண்டவரே, ஜெயம் கொள்ளட்டும். இந்த நாட்களிலே எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் தெய்வமே உம்முடைய கரத்தின் செயல்பாடுகள் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய செயலாக்கங்கள் கூடாரங்களுக்குள்ளே இறங்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே
நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்களாக என்ற வேத வார்த்தையின்படி நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் ஜெபங்கள் எல்லாம் பதிலாக மாறும். உங்கள் ஜெபத்திற்கான பதிலை வெகு சீக்கிரத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் ஜெபித்ததை விட கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம் பெரிதாயிருக்கும். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள் செய்கிறவர், அதிகமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை சந்தோஷப்படுத்தும், உங்களை சந்தோஷப்படுத்துவார். அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதனுடைய அடையாளம் என்னன்னா, இந்த 2 மாதம் ஆண்டவர் உங்களை நடத்தி இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் உங்களை நேசிப்பதற்கான அடையாளம். எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, இக்கட்டுகள் வந்தது, கடினமான பாதைகள் வந்தது. ஆனால் ஒன்றுக்காகிலும் ஆண்டவர் கைவிடாமல் அவைகளில் இருந்தெல்லாம் அவருடைய செட்டைகளின் நிழலிலே மறைப்பது போல மறைத்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்ததனுடைய நோக்கம்தான் அவர் நம்மை நேசிக்கிறார், எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதற்கான அடையாளம். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு யார் இருக்கிறாங்க, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, ஆண்டவர் என் மேல அக்கறையோடு இருக்கிறாரா, என் காரியத்தை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறாரா, சந்தேகமே பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் இந்த 3வது மாதத்திற்குள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றிலும் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி, மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து ஆண்டவர் நேர்த்தியாய் அந்த சிக்கல்களில் இருந்து உங்களை விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். ஆண்டவர் மேல நம்மளுடைய விசுவாசத்தை வைப்போம். ஆண்டவர் நமக்கு வார்த்தை தந்தாரே, அந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொள்ளுவோம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் என் ஆத்துமாவிலே பலன் தந்திருக்கிறார், என்னை அவர் தைரியப்படுத்தி இருக்கிறார், எனக்கு அவர் மறு உத்தரவு தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, இந்த வார்த்தைகளின் மேல் நீங்கள் உங்கள் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. தேவனுடைய வார்த்தை நமக்கான பதிலை, நமக்கான நன்மையை நமக்கு நிச்சயமாய் கொண்டு வரும். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போக. இந்த மார்ச் மாதத்திற்கும் ஆண்டவருடைய முகத்தை நான் நோக்கி பார்த்து, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் காத்திருந்த நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திற்குள், என்னுடைய நினைவுகளுக்குள் ஆண்டவர் கொண்டு வந்து வைத்த அவருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம் 3வது வசனம். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முற்பிதாக்களுடைய 3வது தகப்பனாகிய யாக்கோப்பு
சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து என்னோடு நான் நடந்து வந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவன். இந்த மார்ச் மாதம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளுவேன். எப்படிப்பட்ட மறு உத்தரவை ஆண்டவர் நமக்கு தருகிறார், எப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு தருகிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளினார். யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் ஆபத்து நேரிட்ட பொழுது, அந்த ஆபத்து நேரத்தில் யாக்கோப்பு தேவனை நோக்கி ஜெபித்த விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து விடுதலையாக்கினார். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவருக்கும் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். நமக்கு ஆபத்து நேரிடும் பொழுது மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்தான காரியங்கள் நேரிடும் பொழுது நம்மை விட்டு மனிதர்கள் விலகி போய் விடுவார்கள். ஆனால் கர்த்தரோ நமக்கு ஆபத்து நேரிடுகிற நேரத்தில், நமக்கு ஆபத்து சம்பவிக்கிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருப்பார். கர்த்தர் நமக்கு அனுகூலமாயிருப்பார். கர்த்தர் நமக்கு உதவியாயிருப்பார். கர்த்தர் நமக்கு ஒத்தாசையாயிருப்பார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராயிருப்பார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருப்பார். மனிதர்கள் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். உறவினர்கள் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். நாம் சிநேகிக்கிறவர்கள் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். கர்த்தரோ நமக்கு அவர் ஆதரவாயிருப்பார். யாக்கோப்புக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே அவனுடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தர் உத்தரவு அருளினது மாத்திரம் அல்ல, பதில் செய்தது மாத்திரம் அல்ல, அவனுடைய ஜெபத்தை கேட்டது மாத்திரம் அல்ல, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் நடந்து வந்த வழியிலெல்லாம் அவனோடு கூட இருந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நாம் ஆபத்தை சந்திக்கும் பொழுது, நெருக்கங்களை சந்திக்கும் பொழுது, போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, தடுமாற்றங்களை சந்திக்கும் பொழுது, பலத்துக்கு மிஞ்சின சவாலான கடினமான பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் பொழுது நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன், நாம் நடக்கிற வழியிலே, அந்த ஆபத்தான வழியிலே நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிறதா? ஆபத்துகள் சூழ்ந்து இருக்கிறதா? பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறதா? போராட்டங்கள் சூழ்ந்து இருக்கிறதா? சவாலான நிலைகள் உங்களுக்கு சூழ்ந்து இருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புத்தகம் 18வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு ஆபத்து நாளிலே மனிதர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், எனக்கு எதிராய் வந்தார்கள்,
என்னை நிர்மூலமாக்கும்படி வந்தார்கள், என்னை அழித்து போடும்படி வந்தார்கள், என்னை நசுக்கி போட்டு விடும்படி மனிதர்கள் வந்தார்கள். எனக்கு ஆபத்துல உதவி செய்கிறதற்கு வரவில்லை, ஆபத்துல என்னை விசாரிக்க வரவில்லை, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். வேதனையிலே இன்னும் கொஞ்சம் வேதனையை உண்டாக்கும்படி வந்தார்கள். ஏற்கனவே நொறுக்கப்பட்டு இருந்த என்னை இன்னும் நொறுக்கும்படி வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து நேரிடுகிற நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருப்பார். இந்த மார்ச் மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு மறு உத்தரவு அருளுகிறது மாத்திரம் அல்ல, உன் ஆபத்து நாளிலே நான் உன் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பது மாத்திரம் அல்ல, உன்னுடைய வழியிலே நான் உனக்கு ஆதரவாகவே நடப்பேன். ஒருவேளை எனக்கு நேரிட்டு இருக்கிற இந்த ஆபத்துல எனக்கு யார் இருக்கிறார்கள், யாரும் இல்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களானால், தடுமாறி கொண்டிருப்பீர்களானால், நான் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். கர்த்தர் ஆதரவாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். அன்றுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முற்பிதாக்களுடைய மூன்றாவது தகப்பன் யாக்கோபு சொல்லுகிறார், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து என்னோடு கூட இருந்து நான் நடந்து வந்த வழியிலே அவர் என்னை காத்து கொண்டார். யாக்கோபினுடைய வாழ்க்கையில நிறைய ஆபத்துகளை அவன் சந்திக்க வேண்டியது இருந்தது. அவனுடைய சகோதரர்களால் அவனுக்கு வந்த ஆபத்து, அவனுடைய தாய் மாமனாய் இருந்த லாபானால் அவனுக்கு ஏற்பட்ட ஆபத்து, எல்லா ஆபத்துக்கும் கர்த்தர் யாக்கோபுக்கு செவி கொடுத்தார். எல்லா ஆபத்துலையும் கர்த்தர் யாக்கோபுக்கு ஆதரவாகவே இருந்தார். கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஆதரவையும் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட மறு உத்தரவையும் அருளுகிறார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால் அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்கவில்லை. கர்த்தர் நம்முடைய ஆபத்து நாளிலே நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஆதரவாய் இருக்கிறார் என்றால், ஒரு மனிதனும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. இந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமாய் ஒருவராலும் தீங்கு செய்ய முடியாது. உங்கள் குடும்பத்திற்கு தீங்கு செய்ய முடியாது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீங்கு செய்ய முடியாது. காரணம் என்ன? கர்த்தர் உங்கள் ஆபத்து நாளிலே உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் மறு உத்தரவு தருகிறார். மறு உத்தரவு அருளி செய்கிறவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வழிகளிலே உங்களோடு கூட இருக்கிறவர். அன்றுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லாபானுடைய வீட்டிலே யாக்கோபு 20 வருடம் அவன் அங்கு வேலை செய்தான். அவனுடைய வேலையை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபு அந்த 20 வருட காலம் லாபானிடத்தில் எப்படிப்பட்ட சேவகத்தை செய்தான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவனுடைய 2 குமாரத்திகளுக்காக 14 வருஷமும் 6 வருஷம் அவனுடைய மந்தைக்காகவும் அவன் சேவித்தான். இந்த 20 வருஷத்துல அவனுடைய சம்பளம் 10 முறை
மாற்றப்பட்டது. தீங்கு செய்யும்படி லாபான் நினைத்தான். அவனுடைய சம்பளத்தை, அவனுடைய வருமானத்தை அவன் வஞ்சித்து அவனுக்கு தீங்கு செய்யும்படி அவன் நினைத்தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் யாக்கோப்புக்கு எல்லாவற்றையும் மாற்றி தந்தார். லாபான் என்ன வார்த்தை சொன்னானோ அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் செயல்பட்டார். புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன பொழுது அந்த ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று சொன்ன பொழுது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லாபான் நினைத்தான், யாக்கோப்பை ஏமாற்றி விடலாம், யாக்கோப்பை வஞ்சித்து விடலாம், அவனுடைய உழைப்பை வஞ்சித்து நாம் விருத்தி அடைந்து விடலாம், நம்மை நாம் டெவலப் பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி அவனுடைய சம்பளத்தை அவன் மாற்றின போதெல்லாம் கர்த்தர் கவனித்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்களா? உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய வருமானத்திலே நீங்கள் வஞ்சிக்கப்படுறீங்களா? ஏமாற்றப்படுறீங்களா? உங்களுடைய சம்பளத்தினுடைய நிர்ணயம் பண்ணப்பட்ட தொகை மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதா? யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்த பொழுது ஆண்டவர் லாபான் என்ன வார்த்தையை வஞ்சிக்கும்படி, ஏமாற்றும்படி அவன் திட்டமிட்டு ஆலோசனை பண்ணி சொன்னானோ அதை அப்படியே ஆண்டவர் யாக்கோப்பினுடைய வாழ்க்கையிலே செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாகத்தான் யாக்கோப்பு விருத்தி அடைந்தான். எப்படி விருத்தி அடைந்தான்? வெறுங்கையாய் போனவன் 2 பரிவாரங்கள் உடையவனாக மாறினான். 10 முறை வஞ்சிக்கப்பட்டு சம்பளம் ஏமாற்றப்பட்டாலும் யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்கள் பரிவாரங்களாக மாறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? தீங்கு செய்ய ஆண்டவரிடம் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விருத்தி அடைவாய், நீ பெருக்கம் அடைவாய், நீ நன்மை அடைவாய், நீ உயர்வு அடைவாய். உன் வருமானம் வஞ்சிக்கப்படலாம், உன்னுடைய சம்பளம் குறைவாக இருக்கலாம், உன்னுடைய வேலை செய்கிற இடத்துல நீ ஏமாற்றப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோப்பு லாபானால் 10 முறை ஏமாற்றப்பட்ட பொழுதும் அவனுடைய முடிவு அவன் விருத்தி அடைந்தவனாகவே இருந்தான். அவன் பரிவாரங்களை உடையவனாகவே இருந்தான். அவன் நன்மைகளை உடையவனாகவே இருந்தான். இன்றைக்கு யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை செய்வார். மனிதர்கள் உங்களை ஏமாற்றுகிறதினால், மனிதர்கள் உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய சம்பாத்தியத்தை உறிஞ்சி எடுப்பதினால் நீங்கள் வெறுமையானவர்களாக போக போவது இல்லை. நீங்கள் பரிவாரங்களை உடையவர்களாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். மனிதர்கள் உங்களை வஞ்சிக்கிறதினால், ஏமாற்றுகிறதினால் நீங்கள் வெறுமையாக்கப்பட்டவர்களாக இருக்க போவது இல்லை. பரிவாரங்களை உடையவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். லாபான் யாக்கோப்பை வஞ்சிக்க 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 யாக்கோப்பினுடைய மந்தை பெருகிக் கொண்டே இருந்தது. யாக்கோப்புடைய உயர்வு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் உயர்த்தப்பட்டு கொண்டே இருந்தது. அவன் வெறுமையாய் போகவில்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். லாபான் ஏமாற்றுகிறதை, லாபானால் யாக்கோப்பு ஏமாற்றப்படுகிறதை ஆண்டவருடைய கண்கள் பார்த்தது. என்னுடைய தாசன், உடன்படிக்கைக்குரிய தாசன், அவன் ஏமாற்றப்படுகிறதை நான் எப்படி விட்டுவிட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் லாபானுடைய வாயில் வந்த வார்த்தையின்படியே யாக்கோப்புடைய வாழ்க்கையிலே செய்தார். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது.
ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ கரம் யாக்கோப்பினுடைய எல்லைகளுக்குள் இறங்கி அவனுடைய சிறுமையையும் அவனுடைய கையின் பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்து அவனுக்கு நன்மை செய்யுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகின்றது. யாக்கோப்புக்கு ஆண்டவர் தீங்கு செய்ய இடம் கொடுக்கவில்லை. காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வந்தது. கடுமையாக உழைக்க வேண்டியது இருந்தது. அவன் பிரயாசப்பட வேண்டியது இருந்தது. ஆனால் ஒன்றிலும் யாக்கோப்பு தீங்கு செய்யப்படுவதற்கு, யாக்கோப்புக்கு தீங்கு நடப்பதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே இல்லை. அதற்கு காரணம் என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த பெயர் சபா வனாந்தரத்திலே அவன் படுத்து உறங்கி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் யாக்கோபோடு தரிசனமாகி, நீ படுத்திருக்கிற அந்த பூமியை நான் உனக்கு தருவேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை உன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை, உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். இந்த தரிசனத்தையும் இந்த சொப்பனத்தையும் கண்ட யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது அவன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், இந்த ஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன். சொல்லிட்டாங்க. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை 20வது வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். யாக்கோப்புக்கு தீங்கு நடக்காமல் ஆண்டவர் காப்பாற்றினதற்கு காரணம் என்ன? ஆண்டவரே, நான் போகிற இந்த வழியில என்னோட இருந்து. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டது, நான் உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆடம்பரத்தை கேட்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு அவசியமானதை அவன் கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரிடத்தில் என்னென்னமோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாக்கோபு கேட்டான், உண்ண உணவு உடுத்த வஸ்திரம் என்னை காப்பாற்றி என்னை சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். இந்த கர்த்தரை நான் தெய்வமா வச்சுக்குவேன். இந்த கர்த்தர் தான் என் வாழ்க்கையில தெய்வம். இன்றைக்கு உங்களுடைய தெய்வம் யார்? இன்றைக்கு தெய்வமாக நீங்கள் நினைக்கக்கூடியது எது? யாக்கோபு சொல்றான், கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு தேவனாய் இருந்தால் ஆபத்து நாளிலே உங்கள் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளுவார். உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் நடக்கிற வழிகளிலெல்லாம் உங்களை காப்பாற்றுவார். அது மாத்திரமல்ல, ஒருவனும் தீங்கு செய்வதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். யாக்கோப்புக்கு தீமை நேரிடாமல் அவன் பாதுகாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். இந்த கர்த்தரை நான் எனக்கு தெய்வமாக வைத்துக் கொள்வேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த கர்த்தர் உங்களுக்கு தேவனாயிருப்பாரானால், இன்றைக்கு நான் பிரசங்கிக்கின்ற இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தெய்வமாய் இருப்பாரே ஆனால் ஒரு தீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில நேரிடாமல் அவர் உங்களை காப்பாற்றுவார். தீமை செய்ய நினைக்கிற, தீமை செய்யும்படி எழும்பி வருகிற மனிதர்களுடைய கைக்கு அவர் உங்களை தப்புவிப்பார். அவர் உங்களை விடுவிப்பார். யாக்கோப்புக்கு விரோதமாய் லாபான் புறப்பட்டு வந்த பொழுது லாபான் இடத்துல கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிறார்,
என் தாசனாகிய யாக்கோப்புக்கு நன்மையே அன்றி தீமை செய்யாதபடி எச்சரிக்கையாக. காரணம் என்ன? ஒன்று இல்லாத வெறுமையான நிலையிலே யாக்கோப்பு ஆண்டவரிடத்தில் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்களை இந்த உலகத்தின் எல்லா பொல்லாப்புக்கும், தீமைகளுக்கும், ஆபத்துகளுக்கும், விபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிற ஒரு தெய்வம். அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களுடைய தெய்வம் யார்? சிலருக்கு பணம் தெய்வமாய் இருக்கிறது, சிலருக்கு தொழிலே தெய்வமாய் இருக்கிறது, செய்யும் தொழிலே தெய்வமாய் இருக்கிறது, சிலருக்கு தன்னுடைய பெற்றோர்களே தெய்வமாய் இருக்கிறார்கள். உங்களுடைய தெய்வம் யார்? யாக்கோப்பு சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு தேவனாய் இருப்பீராக, நீர் எனக்கு தேவனாயிருந்து என்னை நடத்துவீராக, நீர் எனக்கு தேவனாயிருந்து என் காரியத்தில் எனக்கு உதவி செய்வீராக என்று ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆபத்து நாளிலே உத்தரவு அருளுவார். இந்த வருஷம் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார்ல, நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினார். எந்த நேரத்தில்? ஆபத்து நேரத்தில் உத்தரவு அருளுவார். ஆபத்து நேரத்தில் நம்மோடு கூட இருப்பார். ஆபத்து நேரத்தில் நாம் நடக்கிற வழியிலே நம்மோடு நமக்கு உதவியா இருந்து நம்மை நடத்துவார். இந்த யாக்கோப்புக்கு ஆபத்து நேரத்தில் உத்தரவு அருளி அவனோடு இருந்து அவனை காத்து அவன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவனுக்கு நன்மை செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நன்மையை செய்வார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்றோம், உமக்கு நன்றி சொல்றோம். தகப்பனே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே உத்தரவு அருளி, என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி, என்னோடு இருந்து நான் நடந்த வழியிலெல்லாம் என்னை காத்த தேவன் என்ற வேத வார்த்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். யாக்கோப்புக்கு தீங்கு செய்ய இடம் கொடாமல் யாக்கோப்பை காப்பாற்றின கர்த்தர், எங்களை காப்பாற்றுகிற தெய்வமே, எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்றுகிற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்கள் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் எங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அர்ப்பணிக்கிறோம். யார் யார் ஆபத்தில் இருக்கிறார்களோ, யார் யார் போராட்டங்களில் இருக்கிறார்களோ, யார் யார் நெருக்கங்களுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நன்மை செய்ய, அற்புதம் செய்ய, விடுதலையை தர ஜெபிக்கிறோம். உம்முடைய சிலுவையின் இரத்தத்துக்குள் ஆண்டவர் மறைத்துக் கொள்ளும். தீமைகளுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். சிலுவையின் இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.